ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஆனி மாத பலன், ஆனி மாத தமிழ் மாத பலன்ல சூரிய பகவான், நவகிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் இடம் பெயரும் போதுதான் தமிழ் மாதம் பிறக்குதுங்க. அது நம்ம நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருப்போம். சித்திரை மாதம், தமிழ் வருட பிறப்பு பிறக்கிறதுக்கு காரணம் மேஷ ராசியில் உச்சம் பெற்று பலம் புரிந்து பயிற்சியாகும் காலகட்டம் சித்திரை மாதையா பிறக்குதுங்க. அப்புறம் வைகாசி, இப்பொழுது ஆனி மாதத்துல மிதுன ராசியில் பெயர்ச்சி அடையும் சூரியன் ஆனி மாதத்தில் சில சிறப்பான சம்பவங்கள், சிறப்பான யோகங்கள், அமோகமான பலன்கள் காத்துக்கிட்டுனே சொல்லாங்க எல்லா ராசிக்குமே. ஏங்கன்னா சூரிய பகவான்ன்றவர் தான் அவரோட அடிப்படையில் தான் மற்ற கிரகங்கள்லாம் செயல்படுது. முக்கியமா இந்த சூரிய கிரகம் பாவ கிரகமாக இருந்தாலும் இந்த 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானம் என்ன சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இடங்களில், அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல பெயர்ச்சி அடையும் இந்த காலகட்டத்தில், அதாவது கால புருஷ தத்துவப்படி 3ஆம் இடத்திற்கு மிதுன ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சி அடைகிறார். உபஜய ஸ்தானத்தில் பாவ கிரகமான இயற்கை பாவியான சூரியன் பெயர்ச்சி அடைந்து இருக்கும் இந்த ஆணி மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில யோக வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. முக்கியமா அரசாங்க துறையில, அரசியல் துறையில இருக்கிறவங்க பொருளாதார ரீதியாகவும் புகழ் ரீதியாகவும் உச்சக்கட்ட நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டம் இருக்க போதுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது. ஜாக்பாட் யோகம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது வேலை தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய முயற்சிகள், முன்னேற்றங்கள் எல்லாம் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஏன்னா சூரியன் தாங்க ஒரு ஒரு ஜாதகத்திலே ஒரு ராசிக்காரனுக்கு ஒரு சம்பாத்தியக்காரன் சொல்லக்கூடிய சம்பாதித்யம், அதாவது வேலை தொழில், அவர் சம்பாதிக்கிறதுக்கான யோகியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். அவரு 3ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடையும் 9ஆம் இடத்தில் படைச்சும் போது இந்த ஆணி மாதம் சிறப்பாக இருக்கும் போது, அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் அவர் சொந்த வீடான ரிஷபராசியிலிருந்து சுக்கிர பகவானோட சுபகிரக வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதனோட யோகமும் சிறப்பா இருக்க போதுங்க. 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துல சுபகிரகத்தோட செவ்வாய் சுபகிரகமான சுக்கிரன் வீட்டுல பெயர்ச்சி அடைகிறாரு ஆணி மாதம் 5ஆம் தேதி. அது மட்டும் இல்லாம ஆணி மாதம் 21ஆம் தேதி இந்த மாதத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் குருவோட இருந்துட்டு இருக்காரு கடகராசியில. அவரு 5ஆம் இடமான சிம்ம ராசியிலும் பெயர்ச்சி அடையாரு. சோ இந்த கிரக நிலை அடிப்படையில் உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகள், யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இது மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன யோகங்கள், பலன்கள் பார்ப்போங்க. விருச்சிக ராசி நேயர்களே, இந்த ஆணி மாதம் உங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற போற மாதமாக இருக்க போதுங்க. இவ்வளவு நாளாக இருந்து வந்த கடன் பிரச்சனை, அதாவது உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய பண பிரச்சனை தீர போதுங்க. ஏன்னா உங்களோட ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் அதிபதி, மேஷ ராசிக்கும் அவர் தான் அதிபதி. அவரு 7ஆம் இடமான ரிஷப ராசியில் சுக்கரனோட வீட்டுக்கு மாற்றம் பெறுகிறார், பெயர்ச்சி அடைகிறார். சோ இதனால உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் பிரச்சனை, எதிரிகள், மறைமுக தொழில இருந்து வந்த மறைமுக எதிரிகள் விலகுவார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு மன டென்ஷன், பிரஷர்ல இருந்ததெல்லாம் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். முக்கியமா இந்த மாதத்தில் உங்களுக்கு நினைக்கக்கூடிய உங்களோட ஆசையை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இருக்க போது. என்னன்னா சின்ன சின்னதா இருக்கட்டுங்க. இப்போ என்னன்னா உங்க மனைவிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை வாங்கி கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக உங்க மனைவியின் நகையெல்லாம் நீங்க அடமானம் வச்சிருந்தீங்க, கடன் பிரச்சனைக்கோ இல்ல தொழில் டெவலப் பண்றதுக்கோ வேற ஏதோ விஷயத்துக்காகலாம் நீங்க அதை வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் மீட்டு கொடுக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அதனால என்னங்க அர்த்தம், உங்களுக்கு பண வரவு வரப்போகுதுன்னு அர்த்தங்க. நீண்ட நாளாக தடைப்பட்டு இருந்த உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் சேரக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஏன்னா 8ஆம் இடத்தில் உங்களுக்கு 10க்கு அதிபதி சூரிய பகவான் புதனோடு சேரும் போது, 11 அதிபதி லாபாதிபதி, அதாவது புதனும் சூரியனும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சேரும் போது நீண்ட நாளாக இருந்து வந்த பொருளாதார தடை, உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பொருளாதார வசதியெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. என்னன்னா இந்த 8ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கும் போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது அரசாங்கத்தில் தொடர்பு மூலயமாவோ இல்ல வேற்று மனிதர் தொடர்பு மூலயமாவோ, புது மனிதர்களின் தொடர்பு மூலமா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், புதிய பொருளாதார வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. ஏன்னா 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் குருவும்
உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாங்க 7ஆம் பார்வையா. ஸோ இதன் அடிப்படையில என்னன்னா, உங்களுக்கு புதிய முயற்சிகள், புதிய மனிதர்களின் தொடர்பு, சிறிய தூர பிரயாணங்கள் மூலியமா உங்களுக்கு வந்து லாபங்கள் எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள். ஏன்னா 3ஆம் இடம்ன்றது உங்களோட முயற்சி ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம். உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையப் போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. ஸோ இவ்வளவு நாளாக நீங்க வந்து ஒரு வேலையில தேடணும், ஒரு தொழில் அமைக்கணும், இல்லைன்னா தொழில் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா சித்திரை மாதம் பிறந்ததுன்னே அதுக்குண்டான வழியெல்லாம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும். இப்போ குரு பகவான் 9ஆம் வீட்டில் உச்சம் பெற்று 9இல் குரு உச்சம் பெறும்போது உங்களுக்கு அனைத்து பாகியங்களும் இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்ப செவ்வாயும் சூரியனும் சுக்கிரனும் இணையும் போது உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன லாபங்கள், என்னென்ன யோகங்கள், என்னென்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க போகுதுன்றது தான் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சிறிய முதலீடுகள் கூட உங்களை வந்து அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு உண்டான லாபத்தை கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இந்த மாதம் தேடி வரப்போகுது. சிறிய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான பொருளாதார வசதி, நிதி உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. நீண்ட நாளா இருந்து வந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளியே வர போறீங்க. கடன் தீரப்போகுது. குடும்பத்திற்காக இல்ல குழந்தைகளின் செலவிற்காக, குழந்தைகளின் நலனுக்காக, குழந்தைகளின் சுப செலவுக்காக கடன் வாங்குவீர்கள். குடும்பத்தில் இன்பமான சூழ்நிலை உண்டாகும். நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்கசப்புகள், அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த மனக்கசப்புகள் தீரப்போகுது. ஏன்னா ஆனி மாதம் 21ஆம் தேதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துக்கு வராரு. ஏன்னா சுக்கிர பகவான்றது உங்களுக்கு 7க்கு அதிபதி, 12க்கு அதிபதி. ஸோ உங்களுக்கு குடும்பம் சார்ந்த அதாவது இன்ப சுற்றுலா வெளியே போறது, கோவில் நிமித்தமாக குடும்பத்தோட வெளியே போறது, தொலைதூர பிரயாணம் பண்றது, இல்லைன்னா குடும்பத்தோட வந்து ஒரு வெளிநாடு போகணும், ஒரு சுற்றுலாவுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் போற அமைப்பு இருக்கு. முக்கியமா குலதெய்வ கோயில் போய் சென்று வழிபாடு செய்யும் மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு புதிய முதலீடுகள் பண்றது, குழந்தைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் பண்ற அமைப்பெல்லாம் இந்த மாதம் கிடைக்கப்பெறுவீர்கள். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி குரு, அவர் வந்து 9ஆம் இடத்திலிருந்து குருவும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைகளுக்காக சில முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், அவங்களுக்கு சேமிப்பு பண்றது, இந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இப்ப நீங்க வந்து ஒரு 60 வயசு 70 65 வயசுல இருக்கிறீங்க அப்படின்னு பெரியவர்கள் இந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களோட குழந்தைகள், உங்க பிள்ளைகளுக்கு திருமண அமைப்பு பாக்கியம், அதாவது திருமணம் செய்து வைக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் இருக்கும். அவங்களுக்கு தேவை, அதாவது அவங்களுக்கு பிடித்த பெண்ணோ பிள்ளையோ உங்க வீட்டை தேடி வர்றது, ஜாதக ஒற்றுமை பார்க்கிறது, ஸோ திருமணம் செஞ்சு வைக்கிற அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்க போகுது. ஸோ உங்களோட குழந்தைகளுக்கு நலனுக்காக வீடு வாங்கி கொடுக்கறதோ, வீடு கட்டுறதோ எல்லா அமைப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் முருகன் அருளால் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும். முக்கியமா மனைவியோட நகையை வந்து மீட்டு கொடுக்கிற அமைப்பு எல்லாம் இருக்க போகுது. கடன் பிரச்சனை தீரப்போகுது. பொருளாதாரத்தில் மாற்றங்கள் கிடைக்க போகுது. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வரக்கூடிய அமைப்பு இருக்க போகுது. குழந்தைங்களோட முதலீடு, சேவிங்ஸ் எல்லாம் பண்ண போறீங்க. ஸோ இந்த மாதம் உங்கள் ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இருக்க போகுது. விருச்சிக ராசி நேயர்களே, முருகனை விட்டுறாதீங்க. முருகன் தான் உங்களை வழி நடத்தி செல்வார். செவ்வாய்க்கிழமை வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு அமோகமாக இருக்க போது. உங்க ஆசையை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இருக்க போதுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.